കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ ഇത് ദാവീദை குறித்து കற்றுക്കൊള്ളുമ്പോൾ ദാവീദിന്റെ ആരംഭം ദാവീദിനുடைய ആരംഭം വളരെ മോശമായിരുന്നു. മികവും മോശമായിരുന്നത്. ഇന്ന് രാത്രി നിരവിലെ ഇതിനകത്തിരിക്കുന്ന നിങ്ങളുടെയും இதற்குள்ள இருக்கிற உங்களுடைய ആരംഭം വളരെ മോശമായിരുന്നു കാണും. ആരംഭം മികവും മോശമായിരുന്നിരിக்கலாம். എന്നാൽ ദാവീദിന്റെ അവസാനം, ஆனால் தாவீதினுடைய முடிவோ ഏറ്റവും നല്ലതായിരുന്നു, மிகவும் நன்றாக இருந்தது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിന്റെ ആരംഭം உங்கள் ஆரம்பம் മോശമാണ് എങ്കിലും அது மோசம் என்றால் നിന്റെ അവസാനം உங்களுடைய முடிவு നല്ലതായിരിക്കും, அது நன்றாக இருக்கும். കരമുയർത്തി പറഞ്ഞാട്ടെ, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, എന്റെ ആരംഭം മോശമാണ് എങ്കിലും என் ஆரம்பம் அது மோசமா இருந்தது என்றால் എന്റെ അവസാനം என்னுடைய முடிவு അത് നല്ലതായിരിക്കും, அது நன்றா இருக்கும். ദാവീദിനെ കുറിച്ച് ദൈവം പറയുന്നത്, தாவீதை குறித்து தேவன் இப்படி சொல்லுகிறார், ദൈവത്തിന്റെ ഹൃദയപ്രകാരമുള്ള മനുഷ്യൻ, இவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லுகிறார். സങ്കീർത്തനം 51 അധ്യായം சங்கீதம் 51 சங்கீதம் അതിന്റെ 5ാമത്തെ വചനം പറയുന്നു, அதிலே 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ഇതാ ഞാൻ അകൃത്യത്തിൽ ഉരുവായി, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், പാപത്തിൽ എന്റെ അമ്മ എന്നെ ഗർഭം ധരിച്ചു. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എന്താ ദാവീദ് അങ്ങനെ പറയാൻ കാരണം? ஏன் இதை தாவீது சொல்ல காரணம்? പാപത്തിൽ എന്റെ അമ്മ ഗർഭം ധരിച്ചു, பாவத்தில் என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தாள், അകൃത്യത്തിലാ ഞാൻ ഉരുവായത്, நான் துர்க்குணத்தில் உருவானேன். ഈശായിയുടെ വീട്ടിൽ, ஈசாவின் வீட்டில் ദാവീദ് വെറുക്കപ്പെട്ടവനായി താമസിച്ചു, வெறுக்கப்பட்டவனாக தங்கி வாழ்ந்தான், നാണം കെട്ടവനായി താമസിച്ചു, வெட்கப்பட்டவனாய் தங்கி வாழ்ந்தான், ഒതുക്കപ്പെട്ടവനായി താമസിച്ചു, ஒதுக்கப்பட்டவனாய் தங்கி இருந்தான். ദാവീദിനെ എല്ലാവരും ഒതുക്കി, தாவீதை எல்லோரும் ஒதுக்கி வைத்தார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദാവീദിനെ വീട്ടിൽ നിന്ന് പുറത്താക്കി, தாவீதை வீட்டை விட்டே வெளியேற்றினார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദാവീദിനെ தாவீதை കരടിയോ கரடியோ സിംഹമോ சிங்கமோ തിന്നിട്ട് പോട്ടെ എന്ന് പറഞ്ഞ് அவன் சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்று சொல்லி ஈசா ദാവീദിനെ കാട്ടിലേക്ക് പറഞ്ഞു വിട്ടു, தாவீதை காட்டுக்கு சொல்லி அனுப்பினான். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே വീട്ടിനകത്ത് வீட்டுக்குள்ளே വെറുക്കപ്പെട്ട ആരെങ്കിലും വചനം കേൾക്കുന്നുണ്ടോ? வெறுக்கப்பட்ட நிலையில் யாராவது வசனத்தை கேட்கிறீர்களா? സ്വന്തം കുടുംബത്തിനകത്ത്, சொந்த குடும்பத்துக்குள்ளே നാണം കെട്ട് ജീവിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? வெட்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை உடையவர் யாராவது உண்டா? സ്വന്തം ദേശത്ത്, சொந்த தேசத்தில் തഴയപ്പെട്ട ആരെങ്കിലും ഉണ്ടോ? ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட இருக்கிற யாராவது உண்டா? തള്ളപ്പെട്ട ആരെങ്കിലും ഉണ്ടോ? தள்ளப்பட்ட யாராவது உண்டா? ഈ രാത്രി இந்த இரவிலே നിന്റെ രാത്രിയാണ്. இது உன் இரவா இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. വീട്ടിനകത്ത് வீட்டுக்குள்ளே റിജക്ഷൻ അനുഭവിച്ച വ്യക്തിയായിരുന്നു ദാവീദ്. நிராகரிக்கப்படுகிற ஒரு நபராய் இந்த தாவீது இருந்தார். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே സ്വന്തം വീട്ടിനകത്ത് சொந்த വീட்டுக்குள்ளே റിജക്ഷൻ അനുഭവിക്കുന്ന ആരെങ്കിലും, நிராகரித்தலை அனுபவிக்கிற யாராகிலும் വചനം കേൾക്കുന്നു എങ്കിൽ, வசனத்தை கேட்கிறீர்களே என்றால், വാട്ട് ഈസ് ദ മീനിങ് ഓഫ് റിജക്ഷൻ? நிராகரிக்கப்படுகிறது என்றால் என்ன? ഇഞ്ചിഞ്ചായിട്ട് கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி இஞ்சாக മരിക്കുന്ന അവസ്ഥയാണ് மரித்து போகிற சூழ்நிலைக்கு தான் റിജക്ഷൻ എന്ന് പറയുന്നത്. புறம் தள்ளப்படுதல், புறக்கணிக்கப்படுதல் என்று சொல்லப்படுவது. ദാവീദിനെ സ്വന്തം വീട് റിജക്ട് ചെയ്തപ്പോൾ, சொந்த வீடே அவன் நிராகரித்த போது, കൊട്ടാരം ദാവീദിനെ സെലക്ട് ചെയ്തു, அரண்மனை தாவீதை தெரிந்து கொண்டது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம், നിന്റെ വീട് നിന്നെ റിജക്ട് ചെയ്താൽ, உங்கள் வீடு உங்களை புறக்கணித்தால், നിന്റെ ദേശം നിന്നെ റിജക്ട് ചെയ്താൽ, உங்கள் தேசம் உங்களை புறக்கணித்தால், കൊട്ടാരം നിന്നെ സെലക്ട് ചെയ്യുന്ന രാത്രി, அரண்மனை உங்களை தெரிந்து கொள்ளுகிற இரவு இது. നിന്റെ വീട് നിനക്കെതിരെ അടഞ്ഞാൽ, உங்கள் வீடு உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டால், കൊട്ടാരത്തിന്റെ വാതിൽ, அரண்மனையின் வாசல் തുറക്കപ്പെടുന്ന രാത്രി, திறக்கப்படுகிற இரவு, കരങ്ങളെ വീശി അടിച്ച്, கரங்களை வேகமாய் தட்டி, അല്പനേരം ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கொஞ்ச நேரம் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். Come on, come on, come on. Come on, come on. சபையே கைகளை தட்டி வாய்களை திறந்து, ரிபாலா ஷாம்பனா, கைகளை தட்டி வாய்களை திறந்து, தேசமோ வீடோ குடும்பத்தினரோ ஆமென் புறந்தள்ளினார், உங்களுக்காக ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு தெரிந்து கொள்ளப்படுகிறது. വീട് നിന്നെ റിജക്ട് ചെയ്താൽ, வீடு உங்களை புறக்கணித்தால், കൊട്ടാരം നിന്നെ സെലക്ട് ചെയ്യുന്ന രാത്രി, அரண்மனை உங்களை தெரிந்து கொள்ளுகிற இரவு இது. ഒരിക്കൽ ஒரு முறை
യാക്കോബ് തന്റെ മകനായ ലേവിയെ റിജക്ട് ചെയ്തു. யாக்கோபு தன் மகனாகிய லேவியை புறக்கணித்தார். தேவன் லேவியை புரோகிதனாய் செலக்ட் செய்തു. ஆனால் ஆமென், அந்த லேவியை தேவன் ஆசாரியனாக தெரிந்து கொண்டார். ദൈവത്തിന്റെ ആത്മാവിനോട് പറയുന്നു, தேவனுடைய ஆவியானவர் என்னோடு சொல்கிறார், 2025 വലിയ പ്രവർത്തികൾക്ക് വേണ്ടിയിട്ട് பெரிய பெரிய கிரியைகளுக்காக ദൈവം ചിലരെ സെലക്ട് ചെയ്യുന്ന രാത്രി, தேவன் சிலரை தெரிந்து கொள்ளுகிற இரவு. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. 2025 ഈ രാത്രി, இந்த இரவு വലിയ വലിയ പ്രവർത്തികൾക്കായി, பெரிய பெரிய கிரியைகளுக்காக ദൈവം നിന്നെ, தேவன் உன்னை സെലക്ട് ചെയ്യുന്ന രാത്രി, தெரிந்து கொள்ளுகிற இரவு. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ.